ரீசெண்ட் டைம்ல அப்சஷன் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவில என்ன பயம்படுத்தின ஒரு டிகில் மூமெண்ட் என்னன்னா, ஒரு மூமெண்ட்ல அந்த நிஜமான நிக்கி வந்து பெல்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்துட்டு என்ன விடுவிச்சிரு இல்லைன்னா நான் சாவ வச்சிரு அப்படின்னு பயங்கரமா கெஞ்சுவா. அதுக்கப்புறம் அவன் கேட்கிற ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், What would be so bad? What's so bad about being with me? இந்த ஒரு டைலாக் தான் இந்த படத்தோட மொத்த அர்த்தமும். இது ஒரு பேய் படம் இல்ல, ஜம்ப்ஸ்கேர் வச்சு பயம் காட்டுற படமும் இல்ல. நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ண முடியற ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவின்னு இங்க காமிக்கிறாங்க. ஒரு ஆள் தனிமையில இருக்கும்போது யாராவது நம்மள லவ் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு யோசிப்போம். ஆனா அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவ சந்தோஷமா இருக்கலனாலும் பரவாயில்ல, அவ பெஸ்ட் விஷன்ல இருக்கலனாலும் பரவாயில்ல, அவ ஃப்ரீ ஃபீலா இல்லைனாலும் பரவாயில்ல, அவ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு வந்தா அது லவ்னு ஒரு லைனை தாண்டி அப்சஷன் ஒரு லைனை கிராஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த மூவில தெளிவா காமிச்சிருப்பாங்க. பியர் கேரக்டரையும் ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியாது. அவன் ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல. அவன் பண்ண ஒரு செல்ஃபிஷ் சாய்ஸ் தான் அவனையும் சரி அவன் நேசிக்கிறவனையும் அழிக்க ஆரம்பிக்குது. கடைசியில அவனுக்கு இருக்கிற சாய்ஸ் கூட ரொம்ப குரூல் தான். தன்னை அழிச்சுக்கணுமா இல்லைன்னா அவளை சாவடிக்கணுமா, ரெண்டுமே சுலபமான டிசிஷன் இல்ல. அதனாலதான் இந்த மூவி ஹாரர்னால ஒர்க் ஆகல. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற லோன்லினஸ், அட்டாச்மெண்ட், அப்சஷன் மாதிரி டார்க் எமோஷனை டச் பண்ணுறதுனால தான் ஒர்க் ஆகுது.